ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஓவர் 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஹீரோ வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் தராரு. ஹீரோயினி ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு பயந்துடுறாங்க. அந்த ஸ்பூன் அப்படியே தட்டி விட்டுறாங்க. இதை பார்த்து ஆன்ட்டியோ, அவள் கையில் சாப்பிட்ட பொண்ணு, அவளுக்கு எப்படி ஸ்பூனில் சாப்பிட்டு பழக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. ஹீரோவோட தம்பி இருந்துட்டு சொல்கிறாரு, அண்ணி இங்கே அம்மா ஸ்வீட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அதை சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஹீரோவோ, அம்மாவுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட சொல்ல, உடனே அண்ணாவோ, டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, இப்போ போய் அம்மாவோட முந்தானையை பிடிச்சி சுற்றிட்டு இருக்க, உன் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கொஞ்சமாவது முயற்சி பண்ணுடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அம்மாவோ, எனக்கு பிடிச்சது எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அவசியமே இல்லை, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதையே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினியோ, நான் இதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சித்தியோ இந்த பக்கம், அக்கா அங்கே பாருங்க யார் வந்திருக்கா அப்படின்னு. உடனே திரும்பி பார்க்குறான் ஹீரோயினி, அவங்க அப்பா வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினி அப்படி அப்பாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழுகிறா. அவனால் அந்த அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல, அது எல்லாமே அப்படியே அவளுக்கு அழுகையாக வருது. இதை பார்த்த ஹீரோவோட அம்மாவோ, இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க. ஹீரோயினியோட அம்மாவோ, ஹீரோயினி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாக இங்கே விருந்து செய்கிறாங்க. ஹீரோயினியோட ஃப்ரெண்டு, அவங்க அப்பா அம்மா, சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. என் பொண்ணை காணோன்னு நாங்கள் இங்கே தேடிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னு. எங்கள் பொண்ணு தீபா உங்கள் வீட்டு கல்யாணத்தில் தான் கடைசியாக நாங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்லை, நேற்றுலேருந்து எங்கள் பொண்ணு நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு. அதுக்கு தங்கச்சியோ, அத்தை கொஞ்சம் கோவப்படாதீங்க, என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா அப்படின்னு. 48 மணி நேரம் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு கல்யாணத்தை நாங்கள் அட்டன் பண்ணனால தான் எங்கள் பொண்ணு காணாமல் போனா, இல்லாட்டி எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் தானே இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோட அம்மாவோ, கவலைப்படாதீங்க, தீபா கண்டிப்பாக கிடச்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மட்டும் கல்யாணத்துக்கு வராமல் இருந்திருந்தா எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்களோட கோவத்தை அவங்க மேலே காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. தங்கச்சியும் இந்த பக்கம், அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு. அம்மாவோ, விதிக்கு இதை பற்றி எதுவும் தெரியக்கூடாது, தீபா காணாமல் போனதை, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இதை தெரிஞ்சால் அவள் ரொம்ப வருத்தப்படுவா, அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமியார் வீட்டு சைடில் இதெல்லாம் தெரிஞ்சால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் தீபாவோட கேரக்டரும் சரியில்லை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், ஒரு நாள் 2 நாள் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவள் திரும்ப வந்துடுவா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சித்தியோ இந்த பக்கம், நம்ம என்ன அவளை என்ன சாட்டையால் எடுத்து அடித்த மாதிரி அந்த அழுகிறா அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் முணங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா, என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல என் பொண்ணுக்கு, அதனால தான் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடஞ்சி அழுகிறா, யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோவோட அம்மாவோ, அப்பா அம்மா பாசம் ஒரு பக்கம், மாமியார் குடும்பத்தில் இருக்கவங்க பாசம் ஒரு பக்கம், இது கடையில் நாங்கள் தான் பொண்ணா சிக்கி தவிக்கிறோம், கல்யாணமானாவே இதெல்லாம் சகஜம்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிளில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்களேன். ஹீரோயினியோட அப்பாவோ சொல்கிறாங்க, விதியை நாங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விதி, நீ வீட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு விருப்பமாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினி, நான் போகிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டா. எப்படா விட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் சரின்னு சொல்லிட்டா. இந்த பக்கம் ஹீரோவோ, இப்போ தானம்மா கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சதில் அவள் ரொம்ப வருத்தத்தில் இருப்பா, ஒரு 2 நாள் வேணால் போய் இருந்துட்டு வரட்டுமே, அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாள்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினியோ, நான் மாடியில் போய் துணி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் போகிறாரு. ஹீரோயினி சூட்கேஸில் அவங்க கைக்கு வந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மூடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்து, என்ன இவ்வளோ துணி எடுத்து வைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சுட்டு ஹீரோயினிக்கு ஒரு செட்டு மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸாக ஹீரோயினி பக்கத்தில் அப்படியே நெருங்குறாரு. வீட்டில் வேலை செய்கிறவங்க டக்குன்னு வந்துடுறாங்க. சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துட்டும் போயிடுறாரு. இந்த கேப்பில் ஹீரோயினி அப்படியே ஓடுறாங்க. கரெக்டாக ஹீரோவும் கையை பிடிச்சி, எங்கே போகிற, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை எப்படி நான் பிரிஞ்சிருக்க போகிறேன்னு எனக்கே தெரியல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்த அடுத்த செகண்டே அவர் முகமே மாறுது. இதை பார்த்த ஹீரோயினுக்கே ஒரு நிமிஷம், ஐயோ முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி அவள் பயந்து நடுங்குறா. ஹீரோயினோட அம்மாவோ, இவங்க 2 பேர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணமே, ஏதோ ஒன்று பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தே, விதா 2 பேரும் சீக்கிரம் வாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கீழே இறங்கி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு சுயநலவு வருது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத அப்பதான் ஒரு நிமிஷம் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த கேப்ல ஹீரோயினி அப்படியே டக்குன்னு கீழ இறங்கி வந்துடுறாங்க. ஹீரோயினியோட அம்மா சொல்றாங்க, 2 பேரும் சாமி படத்துக்கிட்ட போய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, பெரியவங்கள்ட்டயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே 2 பேரும் போய் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு போறாங்க. அதுக்கு உடனே விதி இருந்துட்டு சொல்றா, "அத்தை நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்றா. பேசுமா, சொல்லுமா" அப்படின்னு கேட்குறாங்க. நேத்து நைட்டு அப்படின்னு சொல்ல வர, கரெக்ட்டா ஹீரோ வந்து, "வா பாட்டிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோவோட அம்மாவுக்கு புரிஞ்சு போயிடுது. இவ நைட்டு நடந்தத பத்தி தான் ஏதோ சொல்ல வரா அப்படின்னு. ஒரு வழியா ஹீரோயினி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தங்கச்சிக்கு குடுத்த கிஃப்ட் எல்லாம் அப்படியே தங்கச்சி பார்க்குறா. வாய பொளந்து பார்க்குறா. "அம்மா ஃபோனும்மா, அதுவும் லேட்டஸ்ட்டா இப்ப வந்த ஃபோனும்மா. அம்மா இங்க பாருங்க மோதிரம், தோடு, எவ்வளோ பெரிய தோடு, எல்லாமே தங்கம், எல்லாமே எனக்கு. இந்த ஃபோன பார்த்தீங்களா? இப்பதான் லேட்டஸ்ட்டா வந்தது. மார்க்கெட்ல இப்பதான் லான்ச் ஆயிருக்கு. இப்ப வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுவும் என் கையில இருக்கு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினியும் இந்த பக்கம், "நேத்து என்னடான்னா நம்மள கழுத்த நெரிச்சு கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரு. இப்ப என்னடான்னா ஐ லவ் யூ சொல்றாரு. காலையில என்னடான்னா 2 பேரும் சேர்ந்த மாரி ஒரு பிரேஸ்லெட் போட்டு குடுக்குறாரு. என்ன உன்ன பிரிஞ்சிருக்கவே முடியல. ஐ லவ் யூன்னு சொல்றாரு. இதுல எது உண்மையான விதம்? இது எத பத்தி நான் யோசிக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது? ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காரு?" அப்படின்னு அவளுக்குள்ள நெறைய கேள்வி ஓடிட்டு இருக்கு. அவ வேற பத்தி யோசிச்சுட்டே இருக்கா. இந்த சைடு தங்கச்சியும் இதெல்லாம் எதுவுமே தெரியாம, "அக்கா வா, வா செல்ஃபி எடுக்கலாம்" அப்படின்னு சொல்றா. உடனே அக்காவுக்கோ, "டேய் போதும் நிறுத்து" அப்படின்னு சொல்லி கத்திர்றா. அவனால அந்த இத தாங்க முடியாம அத வந்து தங்கச்சிகிட்ட காமிச்சிடுறா. அப்படியே கத்துறா. தங்கச்சியும் அவளுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல பிரச்சனை இருக்குல்ல. இதெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆன மாரி இருக்கு. நெஞ்ச புடிச்சுட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறா. எல்லாரும் உடனே அதிர்ச்சியாகி உடனே அவங்க முகத்துல தண்ணி தெளிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு, "சாரி என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறா. இந்த பக்கம் ஹீரோவோ ஹீரோயினிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஹீரோயினி அத கட் பண்ணி விடுறாங்க. "யாரும்மா?" அப்படின்னு அம்மா கேட்க, "விதான் தாம்மா கூப்பிடுறாரு" அப்படின்னு சொல்ல, "போய் பேசுமா போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஃபோன் பேசுறதுக்கு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. "விதி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் அப்படியே 2 பேரும் சேர்ந்த மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. அத காமிக்கிறாரு. ஹீரோயினிக்கு அதெல்லாம் பார்த்து பெருசா சந்தோஷமே இல்ல. நல்லா இருக்கு" அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, "இந்த உலகத்திலேயே நம்ம 2 பேர் மட்டும் தான் பெஸ்ட் கப்பல். அப்படின்னு நம்ம வாழணும்" அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் பேச, "ஏன்பா நீ பெஸ்ட் கப்பல் மாரியே நடந்துக்கிற, சைக்கோ மாதிரி பெஸ்ட் சைக்கோ மாதிரி நடந்துக்கிற" அப்படின்னு வேணா சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நினைக்கிறோம். ஹீரோயினி ஒரு பக்கம் எதையுமே காமிச்சிக்காம, சரி நல்லா இருக்கு, நான் ஃபோனை வச்சிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோ, "சீக்கிரம் வந்துரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினியே ஃபோனை வச்சுட்டு, "நான் திரும்ப வரமாட்டேன், திரும்ப வந்தா தானே" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசுறாங்க. இந்த சைடு ஃபோனை வச்சுட்டு ஹீரோ அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த ஃபோட்டோ அப்படியே கீழ விழுந்து உடையுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.